தமிழக முதல்வர் விஜய். இவர் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூரில் போட்டியிட்டார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்த நிலையில் பெரம்பூரில் எம்எல்ஏ. இன்று மாலை 3:30 மணி அளவில் பெரம்பூருக்கு சென்ற தமிழக முதல்வர் விஜய் அங்கு தனது எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்தார். எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்த தமிழக முதல்வர் அங்கு புதிய செயலி ஒன்றை நடைமுறைக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதன்படி புதிய செயலி ஓபன் செய்யப்பட்டது. இதில் பொதுமக்கள் கூறும் குறைகளை உடனடியாக தீர்வு செய்யும் நோக்கில் இந்த புதிய அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதோ தமிழக முதல்வர் விஜய் புதிய அலுவலகத்தை திறந்து அலுவலகத்திற்குள் செல்லும் காட்சி. இந்த அலுவலகம் இன்று முதல் பெரம்பூரில் செயல்படும். இங்கு பொதுமக்கள் கூறும் குறைகள் செயலி மூலம் உடனுக்குடன் முதல்வருக்கு நேரடியாக சென்றுவிடும். அதன் பின்பு அது குறிப்பிட்ட அதிகாரிகள் அந்த குறைகளை தீர்ப்பார்கள் என்றும், இதற்கான அலுவலகம் இன்று பிரம்மாண்டமாக பெரம்பூரில் துவக்கப்பட்டது. இதோ முதல்வர் புது அலுவலகத்தில் பூஜை செய்து அங்கிருக்கும் கட்சி கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி வணங்கும் காட்சி. தமிழக முதல்வர் புதிய அலுவலகத்தில் இருக்கும் செயலி புதிய ஆப் அறையை திறந்து வைத்தார். திறந்து வைத்து உள்ளே சென்று அங்கு அந்த ஆப் செயல்படும் முறைகளை அதிகாரிகள் விளக்கம் அளிக்க, அதை கேட்டு அங்கு புகார் கொடுக்கப்பட்டதற்கான அத்தாட்சி பத்திரத்தை பிரிண்ட் செய்து எடுத்து பொதுமக்களிடம் வழங்கினார். உடன் தமிழக முதல்வருடன் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா உட்பட பல்வேறு அமைச்சர்களும் வந்திருந்தனர். அதிகாரிகள் முதல்வரிடம் அதற்கான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ தமிழக முதல்வர் புதிய அலுவலகத்திற்கு சென்று அங்கு இருக்கும் செயலி ஆப்பை திறந்து வைத்து அதில் வரைப்படும் புகார்களை பெற்று அவற்றை பொதுமக்களுக்கு வழங்கும் காட்சியை நீங்கள் காணலாம். இதோ புதிய அலுவலகத்தில் தனது அறையில் அமரும் தமிழக முதல்வர். இங்கு ஜோசப் விஜய் சட்டமன்ற உறுப்பினர் என்று போர்டுதான் வைக்கப்பட்டுள்ளது. எந்த விதமான முதலமைச்சர் என்ற பந்தாவோ மேலும் பேனர் கொடி போன்றவை இல்லாமலும் இந்த விழா நடப்பது தமிழக வரலாற்றில் அதிசயமே முதல் முறை என்றே சொல்லலாம். பொதுமக்களுக்கான புதிய செயலியை துவக்கி வைத்த முதல்வர் அங்கிருந்து திடீரென்று நடந்து சென்றார். எங்கே நடந்து செல்கிறார், ஏன் நடந்து செல்கிறார் என்பதை புரியாமல் பார்த்த அதிகாரிகள் உடன் சென்றனர். பொதுமக்களை பார்த்து கையசைத்து வணங்கியபடி சென்ற தமிழக முதல்வர் விஜய் அங்கிருந்து அவர் எங்கே நடந்து செல்கிறார் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் அவர் சென்ற இடம்தான் புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதற்குரிய ரேஷன் டிஜிட்டல் கார்டுகளை வழங்கும் காட்சி. நவீன முறையில் நவீனப்படுத்தப்பட்ட இந்த டிஜிட்டல் கார்டுகள் பொதுமக்களுக்கு 50 பேருக்கு என்று முதல்வர் வழங்கி துவக்கி வைத்தார். இதோ புதிய டிஜிட்டல் வடிவ ரேஷன் கார்டை பொதுமக்களுக்கு வழங்கும் தமிழக முதல்வர். இதோ பெண் ஒருவர் புதிய டிஜிட்டல் ரேஷன் கார்டுக்கான அட்டையை வாங்கி முதல்வர் இருக்கு நன்றி தெரிவித்து செல்லும் காட்சி. இது பெரம்பூரில் துவக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் விரைவில் நடைமுறைக்கு வரும் என தெரிய வருகிறது. இதோ மற்றொரு பெண்மணிக்கு டிஜிட்டல் ரேஷன் கார்டு அட்டையை வழங்குகிறார். ரேஷன் கடையில் தானே இடை போட்டு பொதுமக்களுக்கு அரிசி வழங்கிய முதல்வர். ஆச்சரியப்பட்டவர்கள் இதோ அரிசியை எடை போட்டு அதை பொதுமக்கள் ரேஷன் அட்டைதாரருக்கு வழங்குகிறார் தமிழக முதல்வர் விஜய். இதுதான் அவர் எதற்காக எங்கே நடந்து சென்றார் என்றதற்கான காரணம் இதுதான். இதோ முதல்வர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கிவிட்டு தற்பொழுது பெரம்பூர் இருந்து புறப்படுகிறார். பொதுமக்களுக்கு இன்ப அதிர்ச்சி. முதல்வரே ரேஷன் கடையில் பொருட்களை எடை போட்டு அதை அட்டைதாரருக்கு வழங்கிய நிகழ்ச்சி தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் முறையோ என்று தோன்றுகிறது. ஏராளமான பொதுமக்கள் கூடிய இந்த நிகழ்ச்சி மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றது என்றாலும் தமிழக முதல்வர் இன்று பெரம்பூரில் ஒரு கலக்கு கலக்கிவிட்டார் என்றே சொல்லலாம். உங்களுக்காக பத்மம் பப்ளிக் சேனல் உடனுக்குடன் அரசு மற்றும் பொது செய்திகளை வெளியிட்டு வருகிறது. தினசரி பாருங்கள்.